kids, welcome to Asisa Kids YouTube channel. நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா குளிப்பதின் முக்கியத்துவமும் உடல் ஆரோக்கியமும் என்ற ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் தீபக் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு தினமும் குளிப்பது பிடிக்காது. ஆனால் அவன் நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் குளிக்காமலே விளையாட செல்வான். ஒரு நாள் தீபக் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட சென்றான். ஆனால் நண்பர்கள் தீபக்கை பார்த்ததும் மூக்கை பிடித்து கொண்டனர். தீபக், உன்னிடம் வாசனை வருகிறது, நீ குளிக்கவில்லையா என்று கேட்டனர். தீபக் தலை குனிந்து நின்றான். அந்த நேரத்தில் பள்ளி ஆசிரியர் வந்தார். தீபக், தூய்மை என்பது நம்முடைய உடலுக்கும் நலனுக்கும் மிகவும் முக்கியம். குளிப்பது நம்மை சுத்தமாக வைப்பதும் நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதும் நம்முடைய கடமை என்று கூறினார். தீபக் தனது நண்பர்களிடம் ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு வீட்டுக்கு சென்றவுடன் உடனே குளிக்க ஓடினான். அம்மா ஆச்சரியப்பட்டு, இன்று இவ்வளவு சீக்கிரம் குளிக்கிறாயா தீபக் என்று கேட்டார். தீபக், ஆமாம் அம்மா, இப்போது எனக்கு குளிப்பதின் முக்கியத்துவம் புரிகிறது. நான் இனிமேல் தினமும் குளிக்கப் போகிறேன் என்று கூறினான். அந்த நாளிலிருந்து தீபக் சுத்தமான உடை அணிந்து வாசனைக்கும் ஃப்ரெஷ் பாட்டிற்கும் பெருமிதமாக பள்ளிக்கு சென்றான். நண்பர்கள் இப்போது அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். தீபக்கின் நண்பர்கள், அப்பாடி, இப்போ நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய், வா நம்மோடு விளையாடலாம் என்று அழைத்தார்கள். தீபக் சிரித்தான். தூய்மைதான் சந்தோஷத்தின் ரகசியம் என்பதை புரிந்து கொண்டான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தினமும் குளிப்பது உடல் நலத்துக்கும் தூய்மைக்கும் அவசியம். நம் உடலை நாம் பராமரித்தால்தான் நம் உடலும் நமக்கு நல்லது செய்யும். குளிப்பது என்பது நம் ஆரோக்கியத்தின் முதல் படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.